சோ உங்களுக்கும் இதுல கிரெடிட் இருக்கு. am I correct teacher? வெரி கரெக்ட். அப்போ நீங்க உங்களுக்கு வரப்போற வைஃப்க்கு சப்போர்ட்டா இருப்பீங்க, கரெக்ட்டா? எஸ் நான் உங்க ஹஸ்பண்டா. இல்ல ஐ மீன் எனக்கு வரப்போற வைஃப் டீச்சரா இருந்தா அவங்க காலேஜ் ப்ரொஃபசர் ஆகிற அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சார் இது நீங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம் சார். இப்படிதான் மீனாட்சி தாங்க வந்துட்டாங்க. நீ வந்துட்டாங்க. லஞ்ச் எடுத்து வர சொல்லுங்க. எடுத்து சொல்லு. ஓகே. ஏங்க 10 மார்க் வாங்கிட்டாரு. அவ்வளவுதானா? 10 அவ்வளவா? அப்ப பெரிய விஷயம் தான். ஏங்க சீதா கால் பண்றா, பேசிட்டு வரேன். ஹலோ சீதா, சொல்லு சீதா. ஏய் ஏன் அழற? சீதா என்னாச்சு சொல்லு, ஏன் அழற? என்னாச்சு? இங்க சீதா அழறாங்க. சீதா என்னாச்சு? ஏன் அழுகுற? விஷயத்தை சொல்லு. சீதா என்னாச்சு? ஏன் அழுகுற? முதல்ல சொல்லு. சீதா எதுக்கு என்ன மேல எதுவும் மாதிரி இருக்கா? தெரியலங்க. சீதா என்னடா ஆச்சு, ஏன் அழற? அவன் என்ன சொன்னாரா? அக்கா என்னால இங்க இருக்க முடியலக்கா. நான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாருக்கா. என்ன போட்டு ரொம்ப அடிக்கிறாருக்கா. என்னால வலி தாங்க முடியலக்கா. சரி வை, வீட்ல தான போய் நான் வரேன். என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ஏங்க அந்த ஆளு சீதா போட்டு அடிச்சிட்டாங்க. அடிச்சானா? ஆமா, இது ஒண்ணு முதல் தடவை இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அடிச்சிட்டான் போல. என்ன மேல சொல்ற? இதான் ஏன் முதல்ல சொல்லல? இல்லங்க, அவங்க அம்மா எந்த டைம்ல அப்படி இருந்தாரு. கொஞ்ச நாள் மாறி வரணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காராம். இதெல்லாம் நீ என்கிட்ட மாத்திக்க பாத்தியா? ஆரம்பத்துல சொன்னா புடிச்சு நான் கேட்டப்பல. இப்போ எப்படி அழுதுட்டு இருக்க பாரு. அருண் அந்த அளவுக்கு அவளை போட்டு கஷ்டப்படுத்திருக்கான். இனிமே சும்மா விடக்கூடாது. நீங்க வாங்க. சரி சரி சொல்லிக்கலாம். சீதா சீதா சீதா, ஏய் சீதா என்னாச்சு? சீதா அழாத அழாத, நீங்க அங்க வந்துட்டோம்ல. சீதா ஓஷோ கடவுளே, என்ன இது இப்படி போட்டு அடிச்சிட்டாரு? அவன் மனுஷனால மிருகமா? கட்ட பொண்டாட்டி கூட இப்படி இருக்கா? எங்க? இல்ல மாமா. ஜெஷனா இருப்பா. நீங்க நில்லுங்க. அவசரப்படாதீங்க. அவர் போலீஸ். அந்த பவரை தான் காட்டுவாரு. சீதா என்ன நடந்துச்சு? எதுக்கு அடிச்சாரு? காரணம் எதுமே கேட்டுட்டு என்ன நடந்துட்டோம்? அதுக்கு அப்புறம் கேட்க போறவ. இப்படி பண்ணி அடிக்கிறவ போய் சாரணும் நமக்கு. வாக்கப்பா சொன்னா. கொஞ்ச நாள் தான் நடந்துட்டானே. அது ஏன் சொல்லி விடுறேன்? எதுக்கு கேட்க யார் இல்ல தைரியமா அப்ளை பண்ணிட்டு இருக்கா? போலீஸ் சும்மா போட்டு அடிச்சு. இவனா வீரவா? சீதா சீதா முதல்ல அழுது நிறுத்து. நீ அடி வந்து தைரியம் போச்சு. பதில் என்ன மண்ணை போட வேண்டியது. ஏங்க இருங்க. சீதா முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு. என்னன்னு தெரியலக்கா. கொஞ்ச நாளாவே சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள டென்ஷன் ஆறாரு. என் மேல கோவப்பட்டு கத்துறாரு. இப்போ என்னமோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீதா ஆமாக்கா, நீ சமைச்சிட்டியாக்கா? இப்பதான் முடிச்சேன். நீ சமையல் முடிச்சிட்டியா? நான் வந்த உடனே எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன். அருண் இன்னும் வரல? இன்னும் வரலக்கா. மாமா வந்துட்டாரா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். பாவம் மாமா, கடன் அடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாருல. ஆமா, 8 வண்டி ஓடுது. ஆனாலும் இங்க கடன் நிறைய இருக்கு. ஆனா இவ்ளோ கஷ்டத்துலயும் மாமா உன்னை நல்லா பாத்துக்கறாருல. அவர் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காரு. மாமா உனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காரு. அதனாலதான் உன் வேலையை உன்னால பண்ண முடியுது. சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். சீதா ஏய், நீங்க எப்போ வந்தீங்க? அக்கா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தீங்க, அப்பவே வந்துட்டேன். என்ன பிரச்சனை உங்க அக்காக்கு? ஏதோ உலகத்துல பெரிய உத்தமன் உங்க அக்கா பிரச்சனை சொல்லிட்டு இருந்தேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, எப்பவுமே இப்படி தான் பேசுவியா? 5 நிமிஷம் பேசிருப்பேன். அது 50 மாமா மாமா நான் தான் பேசிட்டு இருந்தேன். சும்மா இப்படி அசிங்கமா பேசாதீங்க. கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தேன். அதே நீங்க தப்பா எடுத்துக்கீங்க. உங்க புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கு. ச்சே. என்ன சொன்ன? ஏன் புத்தி கேவலமா இருக்கா? உன் மாமா ரொம்ப நல்லவனா தெரியும்ல? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என்ன சொன்ன? எதுக்கு எப்ப பாரு அடிச்சிட்டே இருக்கீங்க? நீங்க அடிக்கிறதுக்கு எங்க அம்மா என்ன பெத்து விட்டாங்களா? பொண்டாட்டி அடிக்க உங்களுக்கு என்ன லைசென்ஸ் கொடுத்துட்டாங்க? என்கிட்ட லைசென்ஸ் கேக்குறியா? உன் மாமா உங்களுக்கு தைரியத்துல தான் இப்படி பேசுற? இவ்வளவு கொழுப்படி உனக்கு? அந்த மார்க்கெட் கண்டு போச்சா? இப்படி குளூர் மாதிரி வசலாம் வந்து வந்துருக்குது. இவங்க எல்லாம் படிக்கிறாங்க. உங்களுக்கு அறிவு அழுகா சேர்ந்து இருக்குது. ரொம்ப எல்லமே போனாருங்க. அவங்க அம்மா இறந்து போய் இப்படி தான் நடந்துட்டாரு. அது ஏதோ கவலையில இருக்காருன்னு அமைதியா விட்டுட்டோம். கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும் நினைச்சோம். ஆனா இப்படி சீதா தினமும் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. மட்டும் அவன் இருந்து நான் அடிச்சு கையை உடைச்சு விட்டுட்டேன். இந்த புத்தி எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். சீதா குழந்தை மாதிரி. அவளை போய் அவன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இவன் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறா பாத்தியா? முன்னாடி நல்லா தான் மாமா இருந்தாரு. என்னமோ தெரியல. கொஞ்ச நாளா இப்படி மாறிட்டாரு. அவர் மனசுல என்ன இருக்கு? அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒண்ணுமே புரியல. நான் போராடுறது எனக்கு வாழ்க்கையா போச்சு. இப்போ அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கான்ல. இதை முன்னாடி என்ன சொல்லிக்க வேண்டியது சீதா. நீ சொல்லாம நான் கேட்க யாரும் சொல்ல திரும்ப பண்ணிட்டே இருக்கா. சொன்னா நீங்க எல்லாரும் மனசு கஷ்டப்படுவீங்க. அதான் மாமா நான் சொல்லல. அதுக்காக சொல்லாம அப்படியே மச்சி காலம் போய் அடி வாங்கிட்டே இருப்பியா? மீனா, இது மனசு கேட்கணும். சீதா, நீ கிளம்பலாம். இல்ல மாமா, அது வந்து நீ எதுவும் சொல்ல தேவை. நான் சொல்றது மட்டும் செய். அந்த அளவு அடிச்சு கொடுமைப்படுத்துவா. நான் வேடிக்கை பார்த்துக்கணுமா? இது மேல ஒரு நிமிஷம் கூட இருக்கணும் சீதா. மீனா, பெசிட்டோட சார் போ. சீதா, இதுக்கு ஒரு தீர்வு இல்லாம நீ இங்க இருக்க வேண்டாம். வா, அவர் நம்ம வீட்டுக்கு வரட்டும், வந்து பேசட்டும். அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல கிளம்பு. இல்லக்கா. சீதா, வந்து போனல சொல்லாத. இது இப்படியே கூடாது. நீ முதல்ல கிளம்பு. வா. இல்ல வேணாக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவாங்க. அதுக்காக வாட்டு மட்டும் இப்படி அடி வாங்கி உட்கார்ந்திருக்க போறியா? சீதா, உன்னை நிலைமை விட்டுட்டு போனா நாங்க அவரோட கொடூரமான ஆயிடுவோம். சீதா, அருண் திரும்பி உன் கூட வாழ்வாரு இருந்தா நாங்க பொறுமையா இருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு கேட்டமா இறங்கிட்டாரு. உனக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. நானே போய் ஒரு ரெஸ்ட் எடுத்து கிளம்பு. சீதா, இந்த ஆளே வந்து செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். முழுசா மாறட்டும். அதுக்கப்புறம் நீ அவங்கள வாழ பத்தி யோசிக்கலாம். நீங்க இருக்கணும். சீதா, கிளம்பு. அவர் மாறி நீ பொறுத்துட்டே இருந்தா உன் பொறுமை எல்லாம் அவருக்கு தெரியாது. இவருக்கே இது பழகிடுச்சுன்னு மனுஷியாவே மறிக்க தோணாது. அடி வாங்குறதுல போதும் சீதா, நீ கிளம்பு. வா வா.
இறங்க. சொல்றது கேளு வா சீதா. சீதா அழாத. இங்க பாரு, அம்மா முன்னாடி அழுதுட்டு இருந்தா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். சீதா எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. கொஞ்ச நாள் விடு, எல்லாமே சரியாயிடும். இல்லைனாலும் சரி பண்ணிடலாம். அக்கா அம்மாக்கு நடந்த எதுவும் தெரிய வேண்டாம். அம்மாவை தாங்கிக்க முடியாது. சும்மா ஒரு வாரம் இருந்துட்டு போக வந்தேன்னு சொல்லிடுறேன். இதா சீதா பெரிய தப்பு. இத்தனை நாள் இதை வெளில சொல்லாம இருக்க. அதனால ஒரு போயிருக்கு. அத்தைக்கும் எல்லாமே தெரியணும். நாளை பின்ன அவங்க தெரிஞ்சுலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. பாத்துக்கலாம் சீதா. வா கூட்டம். சீதா வா. சத்யா என்னோட ரெஸ்யூமே ரெடி பண்ணிருக்கேன். கரெக்டா இருக்கான்னு பாரு. பே நீ வேலைக்கு போகணும்னு சொல்ற. நெக்ஸ்ட் வீக் தான் வேலை கிடைச்சுன்னு சொல்றல. அதுக்கு இல்ல சத்யா, என்னாலயும் சும்மா இருக்க முடியாதுல்ல. நானும் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு வேலை தேடிக்கிறேன். எப்படியோ நீ நான் சொன்னா கேட்க மாட்டேன். அப்படியே ஹஸ்பண்ட் பேச்ச கேட்காத வைஃப்ல நான் இல்லப்பா. சரி உனக்கு பிடிக்கல நான் போல. வைஃபுக்கு பிடிச்சதை செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஹஸ்பண்டும் நான் இல்லை. சத்யா வாங்க மாமா. அக்கா வாங்க. மாமா அக்கா வந்திருக்காங்க. வாங்க மாப்ள. மீனா வா மீனா. மாமா வெளிய போறீங்களா? இல்ல வெளிய சவாரி ஏதா போறீங்களா? அக்கா வீட்டு போலாம் வந்தீங்களா? டேய் அதெல்லாம் இல்ல. சீதா வரேன் சொல்லவே இல்ல. வா. ஏய் என்னடி தலையில கட்டாம முகம் என்னாச்சு? ஏய் என்னடி இது உன்னோட பேக் தானே? ஏய் என்னாச்சு? எல்லாரும் சைலண்ட் ஆகீங்க. என்னாச்சு சீதா? என்னடியாச்சு? ஏன் உன் முகத்துல காயமா இருக்கு? என்னன்னு சொல்லு மீனா. என்ன மீனா? நீயாச்சு சொல்லு மீனா. சத்யா கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்துடுறா. நான் எடுத்து வரேன். அம்மா அம்மா இருமா. சீதா நீ வா. வா. என்னடி நடந்துச்சு? சீதாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? ஏய் என்னாச்சு? ஏன் அழற? அம்மா இதெல்லாம் அந்த அருண் பண்ண வேலைதாம்மா. என்ன சொல்ற நீ? அருண் தான் சீதாவை இப்படி அடிச்சிருக்காரு. அடிச்சாரா? சீதா ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்ணாரு? இது ஒண்ணும் புதுசா நடக்கலமா. ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்கு. இத்தனை நாளா நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருக்கா. என்னடி மீனா என்னமா சொல்றா? அவரோட பொண்ணு கொடுத்தாரா? ஏய் சொல்லுடி. ஏய் இங்க பாரு. மாமா அவரோட அம்மா இறந்ததுல இருந்து அவரோட நடவடிக்கை மாறி போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் என் மேல கோபப்பட ஆரம்பிச்சிட்டாருமா. அப்படி சொன்னா எதுக்கு இப்ப அடிச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு கோல் பண்ணி உனக்கு? ஒரு போலீஸ்காரரா இருந்து இப்படி பண்ணிருக்காரு. ஆள் கேரக்டர் அப்படி இருக்கும்போது போலீஸ் அண்ணா யாரும் தானே. நீங்க எல்லாரும் சீதா இந்த தண்ணி குடி. குடி சீதா. இவர் மேல இருக்க கோபத்தை சீதா மேல காமிச்சிருக்காருமா. இவர் பத்தி பேசுறதுக்கு கோபப்பட்டு திட்டி அடிச்சிருக்காரு. என்னடி இது? அவர் ரொம்ப நல்லவர் நினைச்சேன். இவ்வளவு தரம் தாண்டி போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் பண்ண வேலைக்கு போய் கையை காலம் உடைச்சிருப்பேன். நான் அந்த விஷயத்துல அவசரப்பட்டு விட்டேன். நம்ம வீட்டு பண்ண லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி தான் அமைதி விட்டேன். இவளை காதலிச்சு இவதான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு இப்படி பண்றாரு? அத்தை உன் சீதா மேலாம் கோவம் இல்லை. என் மேல இருக்காண்டு அதான் அங்கே கட்டிட்டு இருக்கிறேன். மீனா என்னடி இது? என் பொண்ணை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தவா நான் கட்டி வச்சு எப்படி பண்ணிருக்காரு பாரு. என் மனசு கேட்கலடி. உங்க யாரையுமே சின்ன வயசுல இருந்து நான் கூட கை வாங்கினது இல்ல. அத்தை நீங்க அழுவீங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சீதா ஏன் நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்ல? உன்னை நல்லா பாத்துக்கலாம் என்கிட்ட போய் வேற சொல்லிருக்கல. சொல்லி நான் உன்னையும் கஷ்டப்படுத்தணுமா? நானா தேடிக்கிற லைஃப் தானே. சீதா அப்பலாம் யோசிச்சிருக்கா சொல்றேன். நீ கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்து அம்மா கூட இரு. எல்லாம் சரியாயிடும். போய் சாப்பாடு கொடு. வா. அழாத சீதா வா. அக்கா அக்கா டேய் ஒண்ணும் இல்லடா. சும்மா என்னடா? நான் அப்புறம் சொல்றேன். உட்கார் சீதா. அத்தை நீங்க அழுவீங்க. இந்த நேரத்துல நீங்க தான் சீதா காதல் சொல்லணும். என் மனசு கேட்கல மாப்ள. அத்தை புரியுது. அவளே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கா. அவளுக்கு எதையும் நம்ம ஞாபகப்படுத்தணும். அதுதான் நான் வார்த்தை பேசுங்க. சரிங்க மாப்ள. மா என்னம்மா என்ன நடக்குது? அருண் மேல சண்டை போட்டாரா? அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம்டா. சீதா கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? மாமா சீதா இங்க இருக்கறதுல எனக்கு என்னமா பிரச்சனை? ஆனா என்ன விஷயம் சொன்னீங்க? சொல்லுடா விடு. சீதா எதுவும் யோசிச்சுட்டு இருக்காது. அப்புறம் யாரும் ஃபோன் பண்ண எடுக்காது. திரும்ப கூப்பிடவும் செய்யாது. புரியுதா? சரி மாமா. சீதா இரு சாப்பாடு எடுத்து வரேன். எனக்கு வேண்டாக்கா. சீதா எந்த பிரச்சனை சாப்பிடாம கூட புரியுதா? இப்போ எடுத்து